ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகரல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த திரு மாகரல் லீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இங்கே சிவன் கோயில். இது ரொம்ப பாப்புலரான கோயில். ஆனால் ஊருக்கு வழக்கமாக காஞ்சிக்கு வர்றவங்க இந்த கோயிலுக்கு பெரும்பாலானவங்க வர்றதில்லை. ஆனால் இப்படி ஒரு அருமையான கோயில் இருக்குது. இதை நம்ம வியூவர்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக இன்றைக்கி அங்கே முறையான அனுமதி பெற்று நம்ம இந்த பதிவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுகிறதுக்கு இந்த கோயிலினுடைய குருக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. என்ன குருக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னென்னு இந்த தலைவரால் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலினுடைய இதை நம்ம அப்படியே காட்டிக்கிட்டே வர எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன இது நடராஜருக்கு ஒரு கோயில். பஞ்ச புராணங்கள், அதனுடைய தொகுப்பு, தேவாரம், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே இந்த நவக்கிரகங்களை சுற்றிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்தோம்னா இந்த இறக்கம் பார்த்துக்கோங்க. அம்பாள், அப்படியே வந்தோன்னா அது என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நம்ம திரும்பணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் அப்படியே அந்த சன்னதி. மூலேஸ்வரர் அப்படி இருக்கிறாரு. வாங்க. வாங்க. இப்போ நம்ம குருக்கள் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தல வரலாறு பற்றி கேட்போம். குருக்கள் சார், உட்காந்து பேசுவோன்னு சொன்னாங்க. அதனால் உட்காந்து பேசுவோம். ஓகே, சொல்லுங்கள் சுவாமி. இந்த கோயிலுடைய தல வரலாறு சொல்லுங்கள், சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் எங்கள் நேயர்களுக்கு. காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் ரோடு மாகரல், திருமாகரல், மருவி போனது மாகரல். திருமாகரலேஸ்வருடைய ஆலயத்தின் சிறப்பு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுக்கு தங்கமயமான உடும்பு ரூபத்திலே காட்சி கொடுத்தார். பிடிக்கணும் அப்படிங்கிற பொழுது இஞ்சி விளையும் காடாக இருந்த பொத்துக்குள்ளே புகுந்துடுது. உடும்பனுடைய உடம்பு புறா பொத்துக்குள்ளே போயிட்டு உடும்பின் வாழ்தான் சுயம்பு லிங்கம். இந்த அமைப்பு வேற எங்கேயும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ராஜாவாலே விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்திலே தழும்பாக இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதுனாலே வினை தீர்க்கும் பதிகம். தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள், முன்னோர்கள் செஞ்ச கர்மா, திருமணத்தடை, புத்திர பாக்கியம், சித்த பிரம்மை, செய் வினைகள் காரணம், மற்ற குடும்பத்தில் உள்ள வினைப்பயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே தீர்ந்தவர் தான் சம்பந்தருடைய தேவாரம். சுவாமியினுடைய விமானம் கஜபிருஷ்ட விமானம், தமிழிலே தூங்கானை மாடம். ஸ்தல விருட்சம் எலுமிச்சை மரம், ஸ்தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம், ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர். இங்கே முருகன் யானை மீது அமர்ந்திருப்பாருங்க. திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையினுடைய திருமண கோலத்தோடு இங்கே காட்சி கொடுக்கணுங்கிறது இந்திரனுடைய வேண்டுகோள். அது வரைக்கும் பேனரில் படிச்சுட்டு முருகன் மட்டும் இருக்கிறாருன்னு நீங்கள் கேட்கலாம். பக்கத்து ஊரிலே கடம்பநாதர், காசிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம். அந்த சுவாமியினுடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தார். மலையன், மாகரன் 2 அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக முருகன் அங்கே இருக்கார். முருகன்
சொல்லி முருகன் வேலை விட்டு அனுப்பிச்சார். அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதுனாலே திருமாகரல். திருமாகரல் ஈஸ்வரர் சமஸ்கிருதாக்க பெயர், தமிழாக்கம் உடும்பீசர். மலை என்ற அசுரனை மலையாங்குளம் அந்த ஊரிலே வதம் பண்ணிட்டு கிழக்காலே 8 கிலோமீட்டர் போனீங்கன்னால் இளையனார் வேலூர். இந்த வேல் இழைச்சி போய் விழுந்ததுனாலே அந்த ஊரில் இந்த முருகன் பாலமுருகனாக ஐக்கியமாயிட்டாருங்க. இங்கே வந்து மாசி மாதம் மகம் நட்சத்திரம் தீர்த்தவாரி. மகத்துக்கு முன்ன 10 நாள் பிரம்மோற்சவம். அகஸ்தியர் பூஜை பண்ணதுனாலே அகத்தியேஸ்வரர் சுவாமியினுடைய வரலாறு. ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்கள் உங்களுடைய அந்த விஷயங்கள், அந்த கோயிலினுடைய விஷயங்களை எங்கள் நேயர்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற பதிவுகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதை கொஞ்சம் கவர் பண்ணலாமா? உள்ள லேஸ் எப்படி பார்க்கலாம், காட்டலாமா? கேமரா இருக்கு, மூலவர் மட்டும் எடுக்காமல். மூலவர் மட்டும் எடுக்காமல். ஓகே. என்ன சொன்னாங்க? மூலவரை எடுக்க வேண்டாம், அந்த உங்களுக்கு அந்த மூலவருக்கு போகிற இது மட்டுக்கும் காட்ட சொல்லுங்கள். ஆமாம், அதனால் நான் அது அவரை கவர் பண்ணாமல் அது மூலவரப்பு இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் பிரகாரம் மட்டும் காட்டுறேன். இது முன் பிரகாரம், அதுக்கு அடுத்த பிரகாரம் உள்ளே மூலவர் இருக்கிறார். ஓகே. இங்கே பாருங்க, இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த சிலைகள் எல்லாம் ஸ்டாச்சுவில் வச்சுருக்குறாங்க. பூரா வெண்கல சிலைகள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெண்கல சிலைகள் எல்லாமே. அந்த பெல்லு பாருங்கள், அதான் ஆலயம், அதான் இந்த பெல்லெல்லாம் எப்படி இருக்குது, எத்தனை பெல்லுன்னா கொத்தாக இருக்குது. 1 2 3 4 5 6 பெல்லு சேர்ந்தது. 5 மொத்தம். இந்த பக்கம் 3 வரும், இந்த பக்கம் வரும், எண்ணா 3 வரும். என்ன சிவபுராணம் எழுதியிருக்கிறாங்க. மாணிக்க சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் சிவபுராணம்லாம் இந்த மதில் ஃபுல்லாக அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம். இந்த கோயிலினுடைய பின்புறத்துக்கு மேலே மானம் இருக்கு பானம். இந்த கோயிலினுடைய இது ஒரு எப்படி கேட்டீங்கன்னா,
இந்த கோயிலினுடைய இது வந்து ஒரு செமி சர்க்கிளில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கருவறையினுடைய இது வந்து ஆல்மோஸ்ட் ரவுண்ட் செமி சர்க்கிள் அப்படிங்கிறது. இது வந்து கோயில் கட்டடக்கலை அதாவது கோயிலுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எப்படி கட்டடக்கலை இருக்கு இல்லையா, அது வந்து இது வந்து வழக்கமாக சதுரமாக கட்டிடுவாங்க. இது வந்து செமி சர்க்கிளில் கட்டப்பட்ட ஒரு கோயில். வேணாம், கோயில் கட்டுவதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. என்ன மாதிரி கட்டணும், இது வந்து அந்த அந்த செமி சர்க்கிளில் பின்னாடி அந்த ஒரு வளைவாக இருக்கும். குடிக்கணும். தட்சிணாமூர்த்தி வீணை வச்சுருப்பாரு தெற்கு பக்கம் பார்த்து. தட்சிணாமூர்த்தி இங்கிட்டு போ, அங்கே போயிருப்பார். தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் போ, அந்த இருப்பார். இதில் தட்சிணாமூர்த்தி வீணை வச்சுருப்பார். எங்கே? இங்கே தான். அதே முக்கியம். இந்த 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 கோபுரத்தில் சிலைகள்லாம் இருக்குது. இதில் தட்சிணாமூர்த்தி வந்து வீணை வச்சது போல் ஒரு சிலை இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இதை காட்டுறேன். தட்சிணாமூர்த்தி வீணை வைத்திருப்பது போல். இது பெரும்பாலான ரேரான காட்சி தான். ஏன்னா வழக்கமாக தட்சிணாமூர்த்தி கையில் வந்து வீணை இருக்காது. இங்கே வந்து அந்த வீணை இருக்கிறது போல் அதை அமைச்சிருக்கிறாங்க. அதில் இந்த கோபுரத்தில் 4 வந்து கும்பம் வச்சுருக்குறாங்க. இந்த 4 கும்பம், 4 விமானத்தில் 4 கும்பம், 3 கும்பம் இருக்குது. 3 தான் பாருங்கள், 3 இருக்குது. இது சிவன் கோயில். பின்னாடி மகாவிஷ்ணு, அதாவது கோயிலினுடைய கருவறைக்கு பின்னாடி மகாவிஷ்ணு வந்து அதுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஜஸ்ட் சிவனுக்கு பின்னாடி மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி இங்கே அமைச்சிருக்கிறாங்க. வழக்கமாக சிவன் கோயிலில் வந்து விஷ்ணு வைக்க மாட்டாங்க. விஷ்ணு இருக்கிறது ரேராக இருக்கும். பட் இந்த கோயிலில் அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. பெருமாள்னு போட்டிருக்கேன். பெருமானுக்கு அதே மாதிரி பிரம்மா வச்சுருக்காங்க. அதாவது இந்த சைடு எப்படி சொல்லிட்டா, இது வந்து வடக்கு நோக்கி இருக்குது. தெற்கு வந்து விஷ்ணு, மேற்கு வந்து பிரம்மா பார்க்குற மாதிரி இருக்குது. பிரம்மா, அதுக்கு அடுத்து துர்கை, இங்கே தலவிருஷமாக எலுமிச்சை மரம் இருக்குது. இங்கே வந்து தலவிருஷம், இந்த கோயிலினுடைய தலவிருஷம் எலுமிச்சை மரம். இதான் அந்த தலவிருஷம். இந்த தலவிருஷத்தில் வேண்டுதலுக்காக சில இதெல்லாம் காட்டி விடுறாங்க. அது வேண்டுதல் அவங்க வேண்டுதல் நிறைவேற்றோடனே அதை வந்து இதை கட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி காணிக்கைகளை இதில் கட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு. இந்த கிணத்துல இருந்து தான் இந்த கோயிலுக்கு தேவையான தண்ணீர் வந்து பம்ப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. தண்ணி நம்ம பக்கத்துலேயே இருக்குது.
இப்போ கோயில் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ கோயிலுக்கு வெளியில் நம்ம வர்றோம். வெளியில் வந்துட்டு வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறோம். இதுதான் கோபுரம், தலைக்கோபுரம். இது நிறைய கோயிலுக்கு உள்ளே இருந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது. என்ன நுழைஞ்சோடனே அதாவது இப்போ கோயிலுக்குள்ளே உள்ளேருந்து நம்ம வெளியே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் நிறையா மீன்கள் இருக்குது. வரக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி இது மாதிரியான விஷயங்களை இருக்கிறாங்க. இதான் வந்து கோயிலினுடைய என்ட்ரன்ஸு. இப்போ தான் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 12/12/2024 தான் இது நடந்தது. பாருங்க, இது கோயிலுக்கு உள்ளேருந்து என்ட்ரன்ஸினுடைய பகுதி. என்ன போயிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி. பார்த்துட்டீங்களா? நான் இப்போ மறுபடியும் கோயிலினுடைய இது வந்து நான் திரும்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றதுக்கு வந்து இதுதான் வந்து இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே என்ன பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோபுரம் மாதிரி தான் 2 அந்த என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருக்குது அமைப்பு. நுழைஞ்ச உடனே கொடிக்கம்பம். கொடிக்கம்பத்து ஒரு மண்டபம், 4 கால் மண்டபம். 4 கால் மண்டபத்தை அடுத்து ஒரு சின்ன நந்திக்குரிய நந்தி மண்டபம். இந்த நந்தி மண்டபத்தை தொடர்ந்து உள்ள கோயில் பிரகாரம். இதான் நந்தி மண்டபம். நந்தி மண்டபத்தை கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் உட்பிரகாரத்தை தொடங்க. ஓகே, இப்போ இது வந்து சமீபத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால அந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஒரு செட்டப் தான் இது. ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ அருமையான ஒரு கோயில் இருக்குது. நீங்களும் வந்து காஞ்சிபுரம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சங்கும் போது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன்.